வாங்க மக்களே, சிங்கப்பூரில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி குப்பையை வெளியேற்றுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல கவரை நல்லா டைட்டாக கட்டிடணும். எந்த குப்பை போடுறதா இருந்தாலும் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல்ஸ் தெரியும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் அந்த கவரை போட்டுக்கலாம். நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு போட்டதுனால கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு ஆயிடுச்சு. அதனால் சரியாக போட முடியல. அதனால நான் அந்த மூடியை மூடினேன். பட் நீங்கள் போடும்போது நல்லா போட்டுக்கலாம். இது நான் சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த மாதிரிலாம் கூட இருக்குதா அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தேன் அப்படின்னா, ஜன்னலோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, விண்டோஸ்க்கு கம்பி, அந்த கம்பி நகர்த்தலாம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். எனக்கு இது புதுசு தான், மற்றவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு இது புதுசு சொல்லினால எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது குழந்தைங்களுக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை லாக் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப வேண்டாம்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கம்பி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதில் துணியெலாம் காய போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி கிளிப்லாம் போட்டு காய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கூட காய வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி காய வைக்கிறதுனா நம்ம துணி காய போட்டு தனியாக ஸ்டாண்டு வாங்கி அப்படியும் காய போட்டுக்கலாம். அந்த ஸ்டாண்டும் நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் பேக் சைடில் இல்லை ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கனாவே தெரியுதுங்களா, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணுறது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதை பிடிச்சி நம்ம திருவணும்னா அது அந்த பின் அதில் மாட்டிக்கும். தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான். அப்புறம் நம்ம லாக் பண்ணி வேணால் கீ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸும் பண்ணிக்கலாம், நம்ம ஓப்பனும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த மாதிரி துணி காய வைக்கிற ஸ்டாண்டும் நம்ம வச்சுக்கலாம், வாங்கி காயவும் வச்சுக்கலாம், அதுலேயும் காய வச்சுக்கலாம். அங்கே ஒருத்தர் போகிறாரு இல்லைங்களா, அவர் ஏதோ சேல் பண்ணிட்டு போனார். இங்கேயும் வாயில் சொல்லி சேல் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.